இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜோசியரே? அம்மா, இந்த ரெண்டு ஜாதகமும் பொருந்தாதுமா. கண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், யோனி பொருத்தம் இது எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ரச்சு பொருத்தம் சரியா இல்லம்மா. அதனால என்னங்க, கண பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் சரியா இருக்குல்ல? ஐயா, கல்யாணத்துக்கு பார்க்கும்போது மத்த எல்லா பொருத்தத்தையும் விட ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். அத மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது சரியா அமையலன்னா கட்டிக்க போறவங்களோட ஆயுள பாதிக்கும். அதனால இங்க பாருங்கம்மா, நான் யாரு, என் செல்வாக்கு என்ன, என் சொத்து மதிப்பு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் ஒரே மகள் யாழினிய கட்டிக்கிறதுக்கு அவன் தவம் இருக்கான். ஒரு சின்ன ஜாதக பொருத்தம் இல்லைங்கிறதுக்காக இந்த திருமணத்தை நிறுத்தணுமாங்கிறத நல்லா யோசிங்க. ஏதாவது பரிகாரம் வேணா பண்ணிக்கலாமா? இல்லங்க, ஜாதகம் சரியா இருந்திருந்தா அடுத்த செகண்டே நான் தட்ட மாத்தி இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க, இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க வேற இடம் பாருங்க. சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னும் வேற ஜோசியர் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம்ல. சிந்தாமணி, ஜாதக பொருத்தம் சரியில்லாதப்ப வேற பேச்சுக்கு இடமே இல்ல. நீ பேசாம இரு. நான் உன்னை கேக்குறேன், உங்க ரெண்டு பசங்கள்ல ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க பேசாம போங்களேன். ஏன் தேவையில்லாம ஏன் பிபி ஏத்துறீங்க? என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும் ஐயா. என்ன மீறி, இந்த குடும்பத்தை மீறி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, இனிமேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த காலத்திலயும் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்களேன்னு நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. நான் வாரேன். கத்தகச்சியா தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டு மாலா இருக்காங்கல்ல, அவங்கதான் உங்களை பத்தி சொல்லி உங்க நம்பர் கொடுத்தாங்க. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, அத நீங்க சொல்லவே வேணாம். கல்யாண புரோக்கரை எதுக்கு கூப்பிடுவாங்க? கல்யாண விஷயமா தானே கூப்பிடுவாங்க. காது குத்துவா கூப்பிடுவாங்க. என்ன நான் சொல்றது? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இது என் பொண்ணு வர்ஷினியோட ஜாதகம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணும். ஓ, இந்த ஜாதகத்தோட பொண்ணு தான் உங்க மூத்த பொண்ணா? இல்லையே. அப்ப இளைய பொண்ணா? அது எப்படிமா? மூத்த பொண்ணு இல்லைன்னா இளைய பொண்ணு, இது ரெண்டு தானே ஆப்ஷன். நான் எப்போதுமே மேஜிக்கா, சாரி, லாஜிக்கா பேசுவேன். ஆமா சார், எனக்கு ஒரே பொண்ணுதான். அப்படியா? நான் வர்றப்போ ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தேனே. அது என் பொண்ணு இல்ல, என் ஓரவத்தியோட பொண்ணு. ஓ, அவளுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. என் பொண்ணுக்கு தான் நல்ல மாப்பிள்ளையா பாக்கணும். பாத்துடலாமா? நல்ல பையனா பாத்துடலாம் சார். நல்லா வசதியான பையனா பாருங்க. கார் இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும். மாப்பிளைக்கு மாசம் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாயாவது வருமானம் வரணும். அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு என் பொண்ணு போனானா எந்த கஷ்டமும் படாம மகாராணி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சுபத்ரா தேவியை தெரியுமா? தெரியுமே, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை கோயில கூட பாத்திருக்கேன். அவங்களா பெரிய ரேஞ்சு சார். அவங்க பையன் ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கு. பேசாம அவங்க வீட்டுல சம்பந்தம் பேசிடலாமா? நிஜமாவா? அட ஆமாம்மா. இந்த அம்பானி வேற அவசரப்பட்டு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க கேக்குற ரேஞ்சுக்கு சுபத்ரா தேவி வீட்டு சம்பந்தம் தான் ஒரே வழி. கிண்டல் தானே பண்றீங்க? புரிஞ்சா சரி, நான் வரேம்மா. நான் சேர்த்து வைக்கிற பையனும் பொண்ணும் லைஃப் லாங்கா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த கைராசி எனக்கு இருக்கு. வாவ் சார், can I explain? யா. Okay. என்ட்ரன்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கு. இங்க சின்னதா ஒரு கோவில். நுழையும் போதே
ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்ல மேடம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான். ஆமா, பார்க்கிங்க மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சீங்க? கரெக்ட் சார், இந்த கேள்வி தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஐயோ அந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சு. சார், காரோட சேஃப்டிக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன். நவம்பர் டிசம்பர் மாசத்துலலாம் சென்னையில வெள்ளம் வர்றது ரொம்பவே யூஷுவல் ஆயிடுச்சு. சோ இந்த டிசைன் படி காரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க் பண்ணா காரோட சேஃப்டி உறுதி. வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் காரெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் பார்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாவ். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சார், பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்க் ஏரியா தான். வயசானவங்க, பெரியவங்க, குட்டீஸ்னு எல்லாருமே பீஸ்ஃபுல்லா வாக்கிங் போறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு ஜாலியா டிசைன் பண்ணிருக்கேன். பிரில்லியன்ட், பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இந்த பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். பிரதர், இவன் பேசுறத பார்த்தா எனக்கு என்னவோ இதெல்லாம் இவன் செஞ்ச மாதிரியே தெரியல. வேற யாருக்கிட்டயோ இருந்து செஞ்சு எடுத்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு. டேய், எப்படிடா சொல்ற? இவர் பேசுறத பார்த்தாலே தெரியலையா? ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ணவன் பேசுற மாதிரியே தெரியல. அவன் சொல்றதுல அந்த ஃபீல் இல்ல. சோல் மிஸ்ஸிங். மெக்கானிக்கலா பேசுறான். டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஷோ கடவுளே. உங்க மினியேச்சர் ரொம்ப அழகா இருந்தது. Thank you, madam. அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ராகவே சொல்லிட்டான். அவனையே அசத்திட்டீங்க. இந்தாங்க செக், வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். 10 லட்சம். இந்தாம்மா, இதுல 10,000 இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் எதுக்கு? நீங்க பண்ண வேலைக்கு தகுந்த சன்மானத்தை தான் நான் கொடுத்திருக்கேன். ஆமா மேடம், நான் பண்ண வேலை தான் இது. அடுத்த ப்ராஜெக்டும் உங்களுக்கு தான். இதே மாதிரி மினியேச்சர் ரொம்ப அழகா பண்ணணும். கொடுங்க மேடம், எத்தனை ஆர்டர் வேணாலும் கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். பிசினஸ் மட்டும் தான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். மினியேச்சர் பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டியா? கோவிலுக்குடா. இன்னைக்கு உனக்காக துலாபாரம் கொடுக்கறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. குடும்பத்தோட போய் தான் இதெல்லாம் செய்யணும். மா, நான் எதுக்குமா? ஏண்டா, ஏற்கனவே கோயிலுக்கு போகும்போதும் நீ வரல, நாங்க மட்டும்தான் போயிட்டு வந்தோம். இப்படி எங்க போனாலும் நீ வரலன்னா என்னடா அர்த்தம்? மரியாதையா வர்றியா இல்லையா? ப்ளீஸ் பா, நான் வரல. விஷால், கோவிலுக்கு வாடா. கோவில் குளத்துலதான் அழகான பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும்ல.